நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் நம்ம தற்சார்பு முறைகளை பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அதோடய விளக்கங்களை நம்ம சொல்கிறதில்ல. தற்சார்புனா என்னன்னு இன்றைக்கி நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. தற்சார்புன்றது நமக்கு நாமே உருவாக்கிக்கிறது தான். அது நிறைய பேருக்கு அதுக்கோட அர்த்தமே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா எந்த காய் எந்த செடியில் வளருதுன்னே தெரியாமல் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்காங்க நம்ம பிள்ளைங்க. கண்டிப்பாக நண்பர்களே, நம்மளுடைய தற்சார்பு முறைகளை, அதாவது காய்கறிகளை வளர்க்குறது, கீரைகளை வளர்க்குறது, நமக்கு நாமே பண்ணிக்கிறது தான் தற்சார்பு. அதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நிறைய நேரங்களில் நம்ம இன்றைக்கி வெறும் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை போட்டு தான் இன்றைக்கி விவசாயமே நடக்கு. ஏன்னு கேட்டால் அந்த காய்கறிகள் டக்குன்னு அழுகாது. அப்போ அதுக்காகத்தான் அவங்க எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு போகிறாங்க. நமக்கு நாமே தற்சார்பு முறையில் நம்ம உருவாக்கிக்கும் போது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவங்கவுங்களுக்கு தேவையான சூழலுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளையோ கீரைகளையோ நம்ம வளர்க்கும்போது, அதுக்கு ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்க்கும்போது கண்டிப்பாக அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்பட்டதாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். தயவு செஞ்சு நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் வீட்டில் அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி, சில வீட்டிலலாம் காய்கறி செடிகள் வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கீரைகளை வளர்க்கலாம். கீரைகள் என்னால் முடியாது, அதுக்கும் இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க முளைக்கீரைகள் வைக்கிறதுக்கு இடமே தேவையில்லை, சின்ன சின்ன ட்ரேஸில் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க. நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு நேரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு அரை மணி நேரம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம பயன்படுத்த முடியல, அதாவது அந்த நேரத்தை ஒதுக்க முடியலைன்னா அதை விட தவறான செயல் வேறு எதுவும் இல்லைங்க. தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளோட குழந்தைங்களோட ஆரோக்கியம், நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம குழந்தைங்க செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரங்களை ஒதுக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் அதை பற்றின ஒரு அவேர்னஸை எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.